கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எளிதாக மீளணும். இப்போது எதில் பழக்கத்துலேருந்து எளிதாக மீள்றதுக்கு என்ன பண்ணோம் மில்டன்? ஏன் அவரை கேட்டேன்னா, அவர் பழக்க பற்றி வச்சுருக்காரு. காலில் கூடாது, கையில் கூடாது, கை மட்டும் கொடுத்துக்கலாம், மாதிரிலாம் பழக்க பற்றி வச்சுருக்காரு. அவரை ஒருத்தர் ஒரு மாதிரி பழக்க பற்றி வச்சுருப்பீங்க உங்களையே. நீங்கள் பழக்கப்பட்டீங்களா, அறியாமலாம் அடிமையால் பழக்கப்பட்டுக்கிறீங்களா? எப்போவுமே என் பேரில் பிரச்சனையே வரக்கூடாது. என்ன அவன் தான் கெடுத்துட்டான். ஆமாம், கிட்ட வந்து கூப்பிட்டு போய் ஜெட்டியெல்லாம் அவுத்து விட்டு என்னை கெடுத்துட்டான். என்னை கெடுத்துட்டான். நீ கெடலையான்னு கேட்கக்கூடாது. நான் கெட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கெடுத்துட்டான், சரி, கெடுத்ததுனால கெட்டியா இல்லையா? நம்ப கெடுத்துட்டாங்க, நான் எப்படி கெட்டேன்? பால் கிட்ட போய் சொன்னால் பால் என்ன சொல்லுவான்? பால் கெட்டுச்சு. யாருன்னா கெடுத்துட்டாங்களா? பால் கெட்டுச்சா? அது அதில் வச்சு நிற்கும். எதை? அது அக்னியாக வரைக்கும். அதுக்கு அறிவெல்லாம் குத்த, மூளையெல்லாம் குத்த, அதுக்கு மனுஷனாக ஆகணுன்னே அந்த பால் சொல்லணும், என்ன அவங்க கெடுத்துட்டாங்க. அப்படி தானே? கெடக்கூடிய ஒரு பொருளை கெட வைக்க முடியுமா? கெடாத பொருளை கெட வைக்க முடியும். தண்ணி வச்சிருந்து அதில் 2 புளியை போட்டு காலில் போய் தயிர் எடுப்ப, ஏன்? தண்ணி கெடாது. ஆனால் என்ன பண்ண முடியாது. அதை தண்ணிக்கிட்ட போய் உன்னை யாருன்னா கெட்டாங்களா, புளி போட்டாங்களான்னு கேட்டேன்னா சொல்லாது. ஏதோ புளியை போட்டாங்க, ஏதோ உனக்கு உள்ளுக்குது, அவள் தான். நான் நல்லா தான் இருந்தேன், புளியை போட்டாங்க, புளிப்பாயிட்டேன், அப்படி தானே? ஆனால் மனுஷன் எல்லா வேலையும் இவன் செய்வான். அவன் என்ன பண்ணிட்டாங்க? கெடுத்துட்டாங்க. என்னை ஜாதியில் மட்டமாக்கிட்டாங்க. உன்னை யாருன்னா கூப்பிட்டு வச்சுன்னு நீ 5 அடி இருக்காத, 6 அடி இருக்காத, 4 அடிக்குன்னு வெட்டி உன்னை மட்டமாக்கினாங்களா என்ன? தியாகம் என்ன பண்ணால் அவன் என்னோட உயரமாகறான். என்ன பண்ணால் அவன் என்னோட குள்ளமாவான். ஏன்னா சொல்லிக் கொடுக்கல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் போகிற பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கும்போது எனக்கு வயிறு எரி. இவ்வளோ உயரமாகறான், நம்ம இவ்வளோ உண்டுக்கிறோமே, ஒரு வெறுப்பாகுது. அவன் திட்டது எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். உயரமாக நின்றுக்கிறான் என்னை விட. என்ன செய்யலாம்? என்ன செய்யுது? தவுளுண்டுக்கிறேங்க. அவன் பக்கத்தில் போய் நின்னா எனக்கு அசிங்கமாகுது. இப்போ யாருன்னா கேட்டுட்டாங்களா, நான் கேட்டேனா? என் உயரம் எனக்கு, அவன் உயரம் அவனுக்கு, அப்படித்தானே? இருந்துன்னு போகிறான்னு விட்டு போனோமா, இல்லை அவனை விட உயரமா இல்லைன்னு கஷ்டப்படணுமா? விட்டு போனோம், அப்படி தானே? யாருன்னா என்னை அடிமையாக்கினாங்களா? அது வரைக்கும் நீ அடிமையாக தான் இருப்ப. யாரும் என்னை அடிமையாக்கிட்டாங்கன்னு சொல்கிற வரைக்கும் நீ எப்படி தான் இருப்ப. ஏன் நீ என்ன பண்ண போகிறது இல்லை? அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர போகிறது. அதுக்காக என்ன சொல்கிற நீ சொம்மனா? அடுத்தவங்கள பார்த்து அவன் என்ன அடிமையாக்கிட்டான், என்னை பயம்புத்திட்டான், நான் மாறிடுவேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் கொண்டாட்டமாக இருப்பேன்னு நான் நினச்சிட்ட பிறகு என்னை யாருன்னா என்ன பண்ண முடியும்? என் உயரம் எனக்குன்னு புரிஞ்சிச்சேன்னா, அப்போ அந்த பழக்கத்துலேருந்து வர மீளணுன்னா எங்கன்னா மீளவே முடியாதியா? கூப்பிட்டு வச்சு பேரை சொல்லி கூப்பிடுன்னே சொல்கிறான். அப்போ கூட பேர் சொல்ல மாட்டேன்றான், அண்ணா தம்பி மாமான்றான். யார் பிரச்சனை? இது பழக்க தோஷம். பேரை வச்சுன்னு பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஊரில் வந்துட்டோம். நம்ம யாருன்னா பேர் சொல்லி கூட முடியுது நம்மளால? ஏன்? அப்போ பேர் மரியாதை இல்லாதது. மரியாதை இல்லாத பேர் வச்சுக்கிற கேட்கணுமா? கேட்கக்கூடாது. ஏன்டா மரியாதை கூட ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தானே? ஒரு போலீஸ் வந்து அந்த காலில் தான் பார்த்தேன். அந்த இது போலீஸ் வந்து போயிட்டு, உன் பேர் என்ன? கும்பிட்ற சாமி. உன் பேர் என்ன? கும்பிட்ற சாமி. ஏய், உன் பேர் என்னடா? கும்பிட்றேன் சாமி. பேரை சொல்கிறா, கும்பிட்டது போதும். பேரே கும்பிட்றது தான் சாமி. ஏன்டா அப்படி பேர் வச்சுங்கிற? அப்போனாச்சும் கும்பிட்ற சாமின்னு என்னை பார்த்து சொல்லுவேன் தான். அடிமைத்தனத்தை யாரும் வளர்க்கலாம் இல்லை, வச்சுங்கிறான். அடிமைகள் மாற மாட்டாங்க. அடிமைகள் என்ன பண்ண மாட்டாங்க? மாற மாட்டாங்க. அந்த நாய் ஈட்டியை குத்தி எடுத்த பேர் கூட அந்த விசுவாசமாக இருக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குறான். நாயே விசுவாசமாக இருக்குதே, நீ எப்படி இருன்னு கேட்குறான்.
ஒன்று நீ நாயை விட நான் உணவு சரியானவன், அதனால் நான் எப்படி இருப்பேன், அதை விட விசுவாசமாக இருப்பேன்ட்டு பேனர் ஓட்டிட்டு கீழே விழுவேன். புரியுதா? பேனரை ஒட்டுவேன் நான். ஆமா, அவன் என்னையை வச்சுட்டு என்னையை ஒட்டுவான், என்னுடைய தோழன்னு. என்னுடைய விசுவாசம் எவ்வளோ தூரம் இருக்குதே? பேனர் ஒட்டி சாவுற அளவுக்கு. ஆமா, என்னக்கிட்ட வந்து கேட்கறது, என்னை அடிமைப்படுத்திட்டாங்க, அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வர்றது அப்படின்ட்டு. அடுத்தவங்களை 3வது ஆள் குறை சொல்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில் என்னவே ஆக மாட்ட. அவன் யார் என்னை வந்து அடிமையாக்கிறதுக்கு? 3வது ஆள் யார் என்னை அடிமையாக்கிறதுக்கு? என் விருப்பம் இல்லாமல் என்ன நடக்குமா? செருப்பு இல்லாமல் நடுன்னு ஒருத்தன் சொன்னான்னா செருப்பால் அடிப்பேன் நான் ஏன்ட்டு அவன் செருப்பே பிடிங்கி நான் அடிச்சிருக்கணுமா இல்லையா? அடிச்சிருக்கணுமா இல்லையா? ஜாதியில் என்னை மட்டன்னு ஒருத்தன் சொன்னால் நான் சிரிச்சுன்னு இருக்கணுமா? ஆமான்னு பயப்படணுமா? ஒன்று பிசிஆர் ஆக்ட் போடுங்க, என்னை வந்து ஜாதியில் மட்டம் ஆகிட்டான்னு போய் நிற்கணுமா? சொன்னால் ஒத்துந்து யார் பிரச்சனை? அப்போ என்னை ஜாதியில் மட்டமாக வச்சுங்கிறேன்னா நான் வச்சுங்கிறேன்னா? நான் என்னை மட்டமாக பார்க்குறதுனால தானே அவன் என்னை மட்டமாக பார்க்க முடியுதே. தியாகம் எவ்வளோ உயரமாக இருந்தால் எனக்கு என்ன அவன் காலு போய் நொண்டி அவன் என்ன இப்போ பிரச்சனை? அப்போ அவனை குறை சொல்கிறதான் பார்க்குறேன் நான். இல்லை அழகாகவே இருக்கட்டுமே, யார் கடவுள் யார் என்ன பண்ணிடுறாரு? கம்பேர் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். வான்கோழி மயிலை போல் ஆடுது பாரு. வான்கோழி மாதிரி மயில் ஆடுதா, மயில் மாதிரி வான்கோழி ஆடுதா? நீ ரெண்டுமே பார்க்குறவன் கிடையாது. வான்கோழி மாதிரி தான். அந்த ரெக்கையை விட்டுச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். 1 2 கிடையாது. எத்தனை கோழி வந்தாலும் போட்டு தட்டுறதே வேலை. அதுக்கு பொம்பளை போனாலும் கூட பூச்சி இருக்கும். யாருன்னா ஒரு பொம்பளை புடவை கட்டி போனாலும் குத்தம். எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம், ரோட்டில் எந்த பொம்பளையும் போக முடியாது. நாயை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சுருக்கணும். வான்கோழி மயில் அது மாதிரி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை முடிச்சிச்சுன்னா கம்முன்னு போயிடும். துவக்க வச்சுன்னு யாருன்னா பார்த்து வைக்க போட்டு ஓட்டுரும். சரி, யாருன்னா பார்த்துக்கலான்னு காட்ட வேண்டியது தானே. அதாவது நான் என் அழகில், என்னுடைய சிறப்பில், என்னுடைய கொண்டாட்டத்தில் நான் இருக்கிறேன்னு நான் நினச்சிட்டேன்னா அது ஏன் பழக்கம் வந்தால் அது ஏன் பிரச்சனை? ஆனால் பழக்கத்துலேருந்து ஏன் வெளியே வரணும்னு நினைக்கிறேன்? அடிமை எப்பவுமே வெளியே வர மாட்டான். ஏன்? அவனுக்கு பழகிச்சு. இந்த செருப்பால் அடிக்கிறது காலில் எழுந்து என்ன பண்ணுவாலாம், அந்த மாமியார் கறி பொம்பளை அந்த பொண்ணை போய் தொடப்பக்கட்டில் 2 அடி அடிப்பாலாம். அப்போ தான் போய் கடகன்னு எழுந்து போய் பெருக்கி வருவாள். இது பழக்கமாகிட்டு இருக்குது. தொடப்பத்தில் அடிக்கிறது காலில் எழுந்து தொடப்பு கட்டியை திருப்பின்னு சூத்த மாட்டில் 2 போட்ட உடனே அவள் ஒன்று டக்குன்னு நன்றி அத்தன்னு போய் எல்லா வேலையும் செய்வானா. அம்மா கறி வந்துட்டுக்கிறா, அதாவது சம்மந்தி வந்துட்டாங்களே, பொண்ணை முன்னாடி ஆச்சு, அவள் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கம்மன் இருந்துக்கிறா. அவள் தூங்கின்னு இருந்துக்கிறா. சரி, தூங்கின்னு போட்டோம். என்னம்மா இப்படி அம்மா பொண்ணு மரும இப்படி வச்சுக்கிறியே, அது மாதிரி நல்லாவா இருக்குது அப்படின்னா அவங்க பொண்ணுக்கிட்ட போய் அவள் கேட்டுரு, அவங்க மாமியார் என்னம்மா உனக்கு இல்லை, எனக்கு டெய்லியும் தருவாங்க, அது தரல, அதனால நான் செய்யலைன்னாலும். ஏன்? பழக்கம். இவனாவே நினச்சிக்கிறது. யார்? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் எனக்கு சொந்தக்காரனே ஒருத்தன் என்கிட்ட அந்த ஜாதிக்கார் வேலை செய்கிறான்னுவான். என்ன பிரச்சனை? வேலை செய்கிறவன் சம்பளம் கொடுக்குறேன், நீ வேலை செய்கிறான். எந்த ஜாதிக்காரனா இருந்தா என்ன? இவருக்கு அதில் ஒரு பெருமை. என்கிட்ட அந்த ஜாதிக்காரங்களாம் என்கிட்ட வேலை செய்கிறான். அந்த ஜாதிக்காரர் எங்கள் வீட்டில் வந்து சோறு துண்ணாருன்னுவான். ஒருத்தர் சிங்கப்பூரில் அப்படி தான் ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறோம். எங்கள் அப்பா ஒரு ஜாதி உயர்ந்தவர், தாழ்ந்த ஜாதிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு எங்கள் வீட்டில் சோறுலாம் போடுவார். ஏன்டா நாய்க்கு போட்ட மாதிரி சொல்லுங்கிறேன், என்னடா உன் பிரச்சனைன்னு சம்மதிட்டு மறுநாள் லீவ் போட்டு தூங்கின்னு இருந்தான். நைட்லாம் அழுது அப்படி விட்றது இல்லை. அடிமையாக ஆனது யார் தப்பு? அப்புறமா அது நான் தப்பு செஞ்சுனுக்கிறேன்னு சொன்னால் தானே அதுலேருந்து வெளியே வருவேன். அவங்க பண்ணிட்டாங்கன்னா எப்படி பண்ணிட்டாங்க? ரொம்ப பிரச்சனை இதுதான். ஆலயம் செய்தோம், அதில் அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே, அதில் அதிசயம் இல்லை. இது மாதிரி பாட்டுங்கள்லாம் கேட்டு போந்தியாரு. நீ அந்த கூட்டமே, இதில் அதிசயம் இல்லை, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. யாருன்னா என்ன கேட்டால் நீயே 4 எக்ஸ்ட்ரா சொல்ல, என்ன இப்போ பிரச்சனை? பொறுக்கின்னு நான் வச்சுங்க, ஆமாம் எச்சைகளை நாய் எல்லாம் நான் தான், என்ன இப்போ பிரச்சனை? சொல்லலாம். என்ன இப்போ உனக்கு கிரெடிட் வேணும், என்ன போய் பொறுக்கின்ட்டானே ஒருத்தன் அங்கே சாமியாரே போட்டு எச்சைகளை பொறுக்கின்ட்டு. அந்த சாமியார் பேர் என்னவா? எச்சைகளை சாமியார்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எச்சைகளை சாமியார்னு போர்டு போட்டு வச்சுக்கிறோம். எது அசிங்கமான வார்த்தையோ அது என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன் விசேஷமாக. என்ன இப்போ
புரியல. ரொம்ப பழக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு ஐடியா சொல்லணும். என்னத்த ஐடியா சொல்லுது? பழக்கமே இல்லை. யார் இஷ்டா? யாரெல்லாம் கரெக்டாக 5 மணிக்கு போயிடுவீங்க? ஆனால் சிரிங்க முடியுமா? பழக்கத்துக்கு எத்தனை பார்க்கலாம். கரெக்டாக நாங்கள் 5:01 போயிடுவோம். 5:01 போயிடுவேன். என்ன தான் பழக்கம் நடக்குது? ஏன் யார் இஷ்டம்? இல்லை பழக்கமாக கூட வச்சு யார் இஷ்டம்? யார் இஷ்டத்தில் இருக்குண்ணா இது? அடுத்தவங்க அடிமைப்படுத்துறாங்கன்றதெல்லாம் பொய்ங்க, ஏமாத்துறானுங்க. வாழ முடியாதவன் சொன்னா சொல்கிறது அது ஐடியா. அவர் என்னை அசிங்கமாக பார்த்தாரு, என்னை இவர் அசிங்கமாக வச்சுங்கிறாரு, இவர் என்னை அது மாதிரி பண்ணுகிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் என்னை போக விட மாட்டேன்றாரு, என் பொண்டாட்டி என்னை போக விட மாட்டேன்றா, பொய் சொல்கிறான். பீரியாரிட்டி முக்கியமாக இருந்தால் பொண்டாட்டி பார்ப்பான். சத்தா உன்னை யாருன்னா வானான்னு சொல்லுவாங்க. அடிமை பற்றி வச்சுக்கிறோம், உன்னை சாவாமல் இருக்க வைப்பான். யாருன்னா என்னை அடிமை பற்றி என்னை சாவாமல் பார்த்து சொல்ல பார்க்கலாம் முடியும்? யாரோ ஒருத்தர் என்னை அடிமை பற்றி என்னை சாவாமல் வச்சுப்பார், இல்லை பசி எடுக்காமல் வச்சுப்பார், முடியாது. அப்போ எனக்கு புரியணும், யார் தான் நான் யார் பாதுகாத்துக்குண்ணா? நான் தான் அடிமையானது. ஏன் தப்பு தானே? அப்புறமா அண்ணா கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, புள்ள சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சரியில்லைன்னு சொல்லணும், இல்லை நான் சரியாயிட்டேன்னு சொல்லணும். மற்றபடி யாரும் சரியில்லைனாக்கா சும்மா ஏமாத்துறது. நம்ம பக்கத்து வீட்டில் போய் கடப்பாரு கேட்டோம்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு அல்மா பண்ணுவாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? கூடக்கூடாது. அப்புறமா போனால் என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமா உங்களுக்கு கடப்பாரு வாங்கலை, ஒன்று வாங்கிருத்தானேன்னுவாங்க. அது முதலே சொல்லிக்கலாம் தானே? புரியுதா? இதெல்லாம் சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் தானே. அப்போ எதுக்கு சொல்கிறது? சைக்கிள் கேட்டோன்னு வச்சுங்க, ஃப்ரெண்டுங்க கேட்டால் எங்கள் அப்பா திட்டு வர்றான். அப்போ எப்போ தான் திட்டல? அவன் சைக்கிள் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லலாம் தானே. நான் மட்டும்தான் சொல்லுவேன் சைக்கிள்லாம் தர மாட்டேன்டான்னுவேன். என்ன சொல்லணும்? நம்ம முடியாதுன்னோம், முடியுதுன்னு சொன்னோம். இது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சொம்மானா எனக்கு பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியல. என்ன இப்போ என்னால் பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியல. டெய்லியும் நைட்டேன்னா சரக்கு 2 கட்டியும் போட்டு சாப்பிட்டு பழகிட்டேன். சரக்கும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது, பழக்கமும் இருக்குது. என்ன பிரச்சனை? போய் 2 கட்டியும் போட்டு தூங்க வேண்டியது தானே. யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க குடிக்குது தப்புன்ட்டு. உடனே நமக்கு சிற்றறிவுக்கு புரிஞ்சிச்சு என்னான்ட்டு. குடிக்குது தப்புன்னு பேரறிவாக மாறணும். என்னென்ன குடிக்காமல் விட்டால் பேரறிவான்னா எதுவாக இருந்தாலும் போனமாக தானே போகிறேன் கருமம். அப்போனா குச்சிலே இருக்கலாமா? அதுவும் இஷ்டம்தான். வசதியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால், ஜாலியாக இருந்தால், கொண்டாட்டமாக இருந்தால், எந்த கருமத்தையானா செய். அது பழக்கமாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. உனக்கு நெத்தியில் போட்டு வச்சுக்கிது பிடிக்குது டெய்லியும் வச்சுக்கோ. நான் சொன்னேன் நீ ஏன் கேட்ப? உன் நல்லது தானே உனக்கு வச்சுக்கோ. என்ன இப்போ சட்டை போடாமல் வெளியே வர மாட்டேன், வராத. நான் ஜாக்கெட் போட்டுனுவா, பிரா போட்டுனுவா நான் சொன்னேன். யார் இஷ்டம்? அவங்க இஷ்டம் தானே. உன் இஷ்டத்துக்கு செஞ்சு விட்டு அவர் செஞ்சார். என்ன பழக்கத்தில் ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. உங்களை யாருன்னா பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்களான்னா உன் புத்தி சரியில்லை. அதனால் என்ன சொல்கிறேன் சொம்மனா, மற்றவங்க மேலே பழிய ஒரு விடுதலை உணர்வோடு வாழ். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்.